வணக்க மக்களே, வங்கியில் வாடிக்கையாளராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே சில முக்கியமான புதிய 2 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுக்க பாருங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் அறிவிப்பாக நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வங்கியில் வாடிக்கையாளராக இருந்தாலுமே மத்திய அரசு ஒரு முக்கியமான எச்சரிக்கையான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஆதார் இல்லைனா SMS மூலமாக வரக்கூடிய ஆதார் விவரங்களை நீங்கள் EKYC அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே இந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி அப்டேட் பண்ணாம போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கு முடக்கப்படும். இப்போ போலியான நிறைய லிங்குகளை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை யாருமே டச் பண்ண வேண்டாம். அப்படி டச் பண்ணீங்கன்னா உங்களோட பணம் காணாம போயிடும். இதற்கு நாங்க பொறுப்பில்லை, உஷாரா இருங்க அப்படின்னு மத்திய அரசு எச்சரிச்சிருக்காங்க. இதன் கூடவே இரண்டாவது அறிவிப்பா, நீங்க ATMல பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா பணம் எடுக்கும் போது பணம் வராம உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் சரி, இல்லைன்னா கையில பணம் வராமல் போனாலும் 5 நாட்களுக்குள்ள வங்கி அந்த பணத்தை உங்க வங்கி கணக்குக்கு திருப்ப செலுத்த வேண்டும். அப்படி தவறுறாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்குமே தாமதமாகக்கூடிய பட்சத்துல 100 ரூபாய் வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ATMல இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா உடனே உங்க வங்கி கால் பண்ணி இதை தெரியப்படுத்துங்க. மூன்றாவதா, நீங்க வீடு இல்லைன்னா வாகன கடன்களை கட்டிட்டு இருக்கீங்க EMI அப்படின்னா முன்கூட்டியே கட்டி முடிக்க வங்கிகள் வாடிக்கையாளர்களிடமிருந்து எந்த ஒரு அபராதமும் வசூலிக்க கூடாது. ரிசர்வ் வங்கி தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க லோனை க்ளோஸ் பண்ணும் போது அப்படி வசூலிக்கிறாங்க அப்படின்னா உடனே அந்த வங்கியோட தகவலை 1906 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி தெரியப்படுத்துங்க. அனைத்தும் தான் இப்ப வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள். கண்டிப்பா அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மையான ரேஷன் அட்டை, ஆதார் கார்டு, பேன் கார்டு சம்பந்தப்பட்ட வங்கிகள் சார்ந்த மகளிர் உரிமை தொகைன்னு அனைத்தையும் அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணுங்க, அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.